ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் ஜான்சி ராணி. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு படித்து களைச்சி வர்ற பிள்ளைங்களுக்கு ஈவினிங் சத்தான உணவு கொடுக்கணும் இல்லையா? அதனால உங்களுக்கு பாசிப்பயிறு டிஷ் இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? இதில் உங்களுக்கு அப்போ நிறைய இன்க்ரீடியன்ட் நான் கலந்துருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். இது எப்படி செய்யறதுன்னா, பாசிப்பயிரை வந்து தண்ணியில் பாயில் பண்ணணும். ஓரளவு கொஞ்சம் நிறையா பருப்பு முங்கிடணும். பருப்பை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற அளவுக்கு 2 மடங்கு அதிகமாக இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கிறதும் கொஞ்சம் பருப்பு வேகையும் நம்ம என்ன பண்ணோன்னா சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சதும் தண்ணி வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வடிக்காதீங்க. அதை சிம்மில் வச்சாலே அந்த பயிர் வந்து என்ன ஆகும்னா சரியாக வெந்துடும். உங்களுக்கு சரியாக வேகையும் நம்ம வந்து கரெக்டாக தண்ணி வத்தையும் அதை இறக்கி வச்சிடணும். இறக்கி வச்சுட்டு கடாயில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கணும். எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அதில் பூண்டும் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நறுக்கி வச்ச பூண்டையும் கொஞ்சம் ஒரு 5-6 பூண்டு போட்டு வதக்கணும். பூண்டு வந்து எந்த பயிர்னாலும் பூண்டு சேர்த்தா உடம்புக்கு நல்லது. அதனால பூண்டு நறுக்கி வச்ச பூண்டு நான் எப்பயுமே பயிறுக்கெல்லாம் சேர்க்க தான் செய்வேன். அதுக்கடுத்து இதில் வந்து எனக்கு ஆச்சி குழம்பு மசால் தூள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அந்த மசால் தூள் தான் போட்டு நான் கலக்கிட்டு அதில் வந்து அந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். மசாலில் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கியும் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வற்றி கட்டியாக வர மாதிரி இருக்கையும் அதை இறக்கி வச்சிடுறோம். இறக்கி வச்சுட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பயரையும் அதையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இலை, கொத்தமல்லி இலை, புதினா இலைகள் தான் போடணும், காம்பு போடக்கூடாது. அதை எல்லாத்தையும் மேலே தூவி நம்ம என்ன பண்ணுறோன்னா கிளறிடுறோம். குழந்தைங்களுக்கு கிளறும் போது எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆகிடும். எல்லாருக்கும் ஈவனாக கிடைக்கிற மாதிரி மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பயிர் வந்து சிலருக்கு சளி பிடிக்கும். சளி பிடிக்கிறவங்க வந்து எலுமிச்சம்பழம் கலக்க வேண்டாம். சளி பிடிக்காது, எங்களுக்கு ஒத்துக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பாசி பயிரில் நம்ம என்ன பண்ணலான்னா லாஸ்ட்டு எலுமிச்சம்பழம் சாறை ஊற்றி ஒரு வாட்டி கலந்துக்கிட்டு தேங்காய் பூ எடுத்து இதில் மேலே தூவி விட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தாங்க. தேங்காய் பூ தான் போடணும், இலைக்கக்கூடாது, மிக்சியில் அரைக்கக்கூடாது. தேங்காய் வந்து பூ தான் எடுத்து போடணும். இப்போ நான் வந்து அப்படி தான் எடுத்து போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இது எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. இதை பார்த்தாலே உங்களுக்கு சாப்பிட்ணும் போல தோணும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்துருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வெங்காயம், தக்காளி பச்சையாகவும் இருக்குது, வெங்காயம் உங்களுக்கு உள்ளே வதங்கியும் இருக்குது. இதில் வந்து இவ்வளோ இன்க்ரீடியன்ட் கலந்துருக்கனால இது ரொம்ப சத்தான உணவு. குழந்தைங்க பசியோடு வர்ற குழந்தைங்களுக்கு உடனே பசி ஆற்றிருங்க. குழந்தைங்க இது சாப்பிட்டாங்கன்னா வயிறு அவங்களுக்கு நல்ல கம்முன்னு இருக்கும். இன்னொன்று சத்தான உணவும் கொடுத்துருக்கோங்கிறனால நமக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே பெரியவங்களும் இது சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து வெங்காயம் எல்லாம் பச்சையாக போட்டிருக்கோம் குழந்தைங்க வந்து. அப்போ எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களுக்கு இந்த வெறும் பயிரில் வந்து உங்களுக்கு உப்பு மட்டும் போட்டு கொடுத்தாலே அந்த குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க. ஆனால் பெரிய பசங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கிற பசங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த இதை நல்லா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த டிஷ்ஷு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த இது வந்து இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். நம்ம கருவேப்பிலை எல்லாமே குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நம்ம நறுக்கி போட்டிருக்கனால பூண்டு இதில் இருக்கிறதே குழந்தைங்களுக்கு தெரியாது. சில பசங்க பூண்டெல்லாம் பெருசு பெருசாக போட்டிங்கன்னா, முழுசாக போட்டிங்கன்னா அதெல்லாம் எடுத்து கீழே போட்டுருவாங்க. இது வந்து நம்ம அப்படியே போட்டிருக்கனால நறுக்கி ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கோம், குட்டி குட்டியாக போட்டிருக்கோம். அந்த பயிர் சைஸ்லேயே இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இது வந்து உள்ள பூண்டு இருக்குங்கிறதே தெரியாது. இன்னொன்று இந்த இதெல்லாம் மசாலாலாம் கலந்துருக்கும் போது குழந்தைங்க இதை அவங்களே விரும்பி இதை திரும்ப எப்போ செஞ்சு கொடுப்பீங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட விரும்பி கேட்பாங்க. அது தானங்க நமக்கும் வேணும். உங்களுக்கும் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கும் 15 நிமிஷத்தில் ஈஸியாக இவ்வளோ நல்ல டிஷ் செய்யவும் முடியுது. நம்மளும் சாப்பிடும்போது நம்ம உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. இதை மாதிரி டெய்லி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குற அளவுக்கு நமக்கும் சத்து கிடைக்குது. அதனால் இந்த டிஷ்ஷை நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் நீங்கள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில்
எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில். தேங்க்யூ வீவர்ஸ்.